வெல்கம் டு மிஸ்டர் நோபடி ரிவ்யூ. நம்ம பார்க்குற மூவி வந்து நேஷனல் செக்யூரிட்டி 2003 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பண்ண நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறது லாட் வேஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து படத்தில் வந்து 2 போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. ஹேங் சார்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மிஷின் போகிறாங்க. அந்த மிஷினில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு ஹேங்க் வந்து தன்னோட பார்ட்னரான சார்லி வந்து இறந்ததுக்கப்புறம் அவனை வந்து கண்டுபிடிச்சி முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்கிற ஹேங்க்கு வந்து தப்புன்னு பார்த்து இந்த கேஸில் தலையிடக்கூடாது, இந்த கேஸ் வந்து கை மாறிச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து ஒரு மாதிரி வெறுத்துறாரு. இவர் ஏற்கனவே ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிற சமயத்தில் போகிற வழியில் வந்து ஒருத்தன் வந்து கார் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட கார்க்கு உள்ளே மாட்டிக்கிச்சு. ஆனால் இவருக்கு வந்து அவன் கார் திருடுறதுன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அவன் ஒரு டார்க் ஸ்கின்டு பீப்பிள், ஒரு டார்க் ஸ்கின்டு பர்சன், ஓகேங்களா. அவனோட பேர் வந்து ஆனால் இவர் வந்து போயிட்டு நியாயமாக தான் கேட்பேன். அப்போன்னு பார்த்து ஒரு தேனி மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அதை அடிக்க போகிற மாதிரி போயிட்டு தென் அதுக்கப்புறம் இவர் ஏதோ அடித்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். இவர் மேலே பெருசாக அடியே பட்டிருக்காது, ஓகேங்களா. அதை மக்கள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இது வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது, போலீஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து நேராக வந்து செஷன் வைப்பாங்க. அந்த செஷனில் வந்து அவள் வந்து பொய்யும் சொல்லிட்டு இவர் வந்து அடிஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேலையும் போயிடும். தென் 6 மாதம் ஜெயிலு, கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போயிடுவா. இவ்வளோ பண்ணிவிட்டு இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பி இவர் மூஞ்சியில் முடிப்பார். முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து திரும்பியுமே வந்து நான் பார்ட்னரை கொண்டவனா பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருப்பார். அண்ட் இந்த ஏர்லுன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேண்டிடேட். இவர் அங்கே போயிட்டு ட்ரைனிங்கில் வந்து தேவையில்லாத வேலை பார்த்து ஒரு மாதிரி டம்மு டிம்முன்னு வெடிச்சிருவாங்க கால் டெஸ்டிங்லலாம். அதுக்கப்புறம் அந்த அகாடமியில் வந்து இவரை துரத்தி விட்டுட்டு இவர் வெளியே வந்துடுவார். வந்துட்டு இவ்வளோ வேலை வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து இந்த விதி வந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் இவங்க வந்து அடுத்தடுத்து அந்த கேஸை வந்து எப்படி அன்ஃபோல்ட் பண்ணுறாங்க. அன்ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி பேசி தீர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேங்க் வந்து சார்லியை, தன்னோட பார்ட்னரான சார்லியை கொண்டவங்கள ரிவெஞ்ச் எடுத்தானா இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் தனக்கு வந்து தான் இழந்த அந்த வேலையை வந்து திரும்ப வந்து கிடச்சதா இல்லையா அப்படின்றத அந்த படத்தில் வந்து கதையாக கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் வந்து அங்கங்கே காமெடி வந்து சூட் ஆகிருக்கும். பட் எனக்கு என்ன வந்து படத்தில் வந்து பெருசாக ஓரளவுக்கு ஏதோ கதை இல்லாத மாதிரி கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்றபடி காமெடிலாம் பிரச்சனை இல்லை. காமெடிலாம் உண்மையாகவே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. பட் ஓகேஷாக இருந்தது. ஒன்றும் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இந்த கார் சேசிங் சீனு, இவங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிற சீன், கான்வர்சேஷன், இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷனு அதெல்லாமே வந்து கொஞ்சம் க்யூட்டாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த கார் எடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் டிரைவ் கார் இருக்கும், இந்த டிரைவிங் ஸ்கூல் கார் இருக்கும்ல, 2 சைடுமே ஸ்டீரிங் வீல் இருக்கும். அதில் ஏறி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு அந்த கான்வர்சேஷன் முட்டிக்கும். அது வந்து 2 பேருமே வந்து 2 வழியாக போகணும் அப்படின்ற சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தா காரை வந்து பார்க்க விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸு, 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் வர சீன்ஸு, சில சீன்ஸில் வந்து இவரால் முடியாத சில விஷயங்கள் வந்து ஏர்ல் பண்ணும்போது அந்த விஷயம், அப்புறம் அவள் வந்து தன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி இவரை சேர்த்து வைப்பார். தென் அதுக்கு ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கடைசியில் இந்த கேஸை வந்து அன்ரிவீல் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்த கதை. அண்டு ஒரு ஒகேஷ் காமெடி மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 சொல்கிறேன். இந்த மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி நியூஸ் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.